அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதத்துக்குரிய வாழ்க்கை ரகசியம் குணாதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ராசி கும்பராசி. ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். பாரம்பரிய ஜோதிடத்தில் கும்பராசி காற்று தத்துவத்தை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திர ராசி முடிவெடுத்தால் எளிதில் மாற்றவே மாட்டாங்க. இந்த ராசியோட இயல்புங்க அது. கும்பம் அப்படின்னாலே அறிவு, புதுமை, ஆராய்ச்சி, விஞ்ஞான சிந்தனை, சமூக சேவை, மனிதநேயம், எதிர்கால வளர்ச்சி, நண்பர்கள் மற்றும் அமைப்புகள் இவைகளோட தொடர்புடைய ராசியாக பாரம்பரிய ஜோதிடத்தில் கும்பராசியை சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதத்துக்குரிய வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவிட்டம் நட்சத்திரத்தை பற்றி சில முக்கிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரங்களில் 23ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய், அங்காரகன். இதன் அதிதேவதை அஷ்டவசுக்கள், 8 வசுக்கள். ராசி கரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 1-2 பாதங்கள்லாம் மகர ராசியிலையும் 3-4 பாதங்கள் கும்பராசியிலையும் அமைஞ்சிருக்கு. அதனால் கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3-4 பாதக்காரர்களுக்கு செவ்வாயின் துணிவும் கும்பராசியின் புதுமையான சிந்தனையும் இணைஞ்சிருக்கும்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை அமைதியாக செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய திட்டங்களை எல்லாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க. வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் மற்றவங்க இவங்களோட திறமையே உணருவாங்க. இவங்களோட வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் அது இவங்களை மனசளவில் வலிமையாக்குமே தவிர இவங்களை என்றைக்குமே தாழ்த்தாது. ஒரு முறை முன்னேற்ற பாதையில் போயிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்ச்சி காணக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. இவங்க தைரியமான மனநிலைமையை கொண்டவங்க, நேர்மை மற்றும் ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க. புதுமையான சிந்தனை அப்படின்னாலே அது கும்பராசின்னு தான் சொல்லணும். தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட நிறைய இருக்குங்க. நண்பர்களுக்காக உண்மையாக இருக்கக்கூடியவங்க. இவங்க நண்பர்களை கிடச்சிட்டாவே போதுங்க, நமக்கு வேறு யாருமே துணை இல்லை, நல்ல நண்பர் இருக்காங்கிற மனநிறைவு இருக்கும் நமக்கு. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை. அதே நேரத்தில் சில நேரத்தில் அவசர முடிவுகளை இவங்க எடுக்கிறதும், கோவத்தை வெளிப்படுத்துறது, மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்கிறது போன்ற குணமெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க யதார்த்தமாக சிந்திக்கக்கூடியவங்க. உறவினர்களை விட நண்பர்கள்கிட்ட தான் அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. எதையுமே காசு கொடுத்து தான் வாங்க நினைப்பாங்க. யாசகமாக எது வந்தாலுமே இலவசமாக எதையுமே யாருக்கிட்டையும் வாங்கிக்கவே மாட்டாங்க. உழைப்புக்கு சளைக்கவே மாட்டாங்க. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காத போது தான் இவங்க சோர்ந்துருவாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலுமே எளிமையாக இருக்கிறத தான் இவங்க விரும்புவாங்க. தன்னம்பிக்கை மிக்கவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க, அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. நகைகள் அணிஞ்சிக்கிறதுல இவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். மென்மையான மனசை கொண்டவங்க. மற்றவங்களோட விமர்சனத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. அரசாங்கத்தினரின் நட்பை பெற்றிருப்பாங்க. முக்கிய பிரமுகர்களும் மதிக்கக்கூடிய நடத்தைகளை கொண்டவங்க இவங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட அதிபதி சுக்கிரன். மற்றவங்கள வசீகரிக்கும் முகத்தோற்றம் கொண்டு இருப்பாங்க. பார்த்ததுமே நமக்கு பிடிக்கும். அவங்கள ஆசையாக இருக்கும் அவங்க கூட பழகணும்னு. அந்த மாதிரி பார்த்ததுமே வசீகரிப்பாங்க அவங்க. ஆனால் அடிக்கடி சோம்பல் குணம் தலை தூக்குங்க இவங்கக்கிட்ட. புது புது டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிஞ்சிக்கிறதுல இவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க, யதார்த்தமாக செயல்படுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் கண்டறிஞ்சு முறியடிக்கிறதுல வல்லவங்கனே இவங்களை சொல்லலாங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் இவங்க கொடுப்பாங்க. சில நேரத்தில் முன்கோபத்தோட காரணமாக வார்த்தையில் கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்காக இவங்க நிறைய வருத்தப்படுவாங்க. உங்கள் மனசில் இருக்கிறத சுலபத்தில் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச உதவியை செய்வாங்க. பெற்றோர்கள் மறுத்தாலும் கூட இவங்க காதலிக்கிறவங்களையே திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மன உறுதி அதிகம் இவங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய திறமை அதிகம். அடிக்கடி முன்கோவத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. மற்றவங்கள யாராக இருந்தாலும் சரி அவங்கள சீக்கிரத்தில் இவங்க நம்பவே மாட்டாங்க. மற்றவங்கக்கிட்ட இவங்களை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. எப்போவுமே தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத புதிராக இருப்பாங்க இவங்க. பாதுகாப்பு துறையில் பெயரும் புகழும் பெறுவாங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க, ரொம்பவே யோசிப்பாங்க. சில நேரத்தில் சுயநலத்தோடு நடந்துக்குவாங்க. நமக்கே புரியாது
எப்போ இவங்க உதவி பண்ணுவாங்க, எப்போ இப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியாது. குடும்பம் கூட இருக்கிறவங்களே தவிப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குவாங்க. படிப்பில் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிடுவாங்க. பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கும் வரனையே இவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. இவர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி, மின்சாரம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், இயந்திர தொழில், காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, இசை மற்றும் கலைத்துறை, கட்டுமானம், ரியல் எஸ்டேட், தொழில் முனைவோர், ஆராய்ச்சி மற்றும் அறிவியல், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு சொல்லலாங்க. புதுமை தேவைப்படக்கூடிய துறைகளில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, அடர் நீலம், வெள்ளி, சாம்பல், வெள்ளை, இந்த நிறமெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 9. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், சனி. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், சிவபெருமான், துர்க்கை அம்மன். இவங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி முருகன், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கெல்லாம் இவங்க போய் வழிபாடு பண்ணலாம். நன்மை நிறைய நடக்குங்க. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு பண்ணுறது, சிவப்பு மலர்கள் சாத்தி அர்ச்சனை செய்கிறது, முடியாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, மாணவர்களுக்கு, இயலாத வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்கிறது, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஏதாவது உங்களால் கொடுத்து உதவ முடிஞ்சால் அதுவே பெரிய பரிகாரம். திருமணத்தில் இவங்க பரஸ்பர புரிதல் ரொம்ப முக்கியங்க. கோவத்தை கட்டுப்படுத்தி பேசினாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு அமைதியாக இருக்கும். வாழ்க்கை துணையோட ஆதரவால் இவங்களுக்கு முன்னேற்றம் கூட ஏற்படும். 40 வயசுக்கு மேலே பலருக்கு வாழ்க்கை நிலப்பெற தொடங்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்லியும் இந்த ராசி பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லியும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓம் முருகான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாமே சரியாக போயிட்டு இருந்த வாழ்க்கை ஏன் திடீர்னு தடுமாறுச்சு அப்படின்னு நீங்கள் பல முறையை யோசிச்சிருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2 மாதங்களை பலருக்கு பொறுமையை சோதித்த காலமாக இருந்திருக்கும். பலருக்கு எந்த ஒரு காரியமும் நினச்ச நேரத்தில் நடக்காமல் தாமதமாக இருக்கும். ஒரு வேலை முடியும்னு நம்பினது அப்போது கடைசி நேரத்தில் தடை வந்திருக்கும். இதனால் என்ன செய்தாலும் ஏன் தாமதங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கும். பொறுமையை சோதித்த காலம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா வெளியில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பல கவலையும் வேதனையும் சுமந்துருப்பீங்க. நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நினச்சி பழகின ஒருத்தவங்க சிலர்னு கூட சொல்லலாம், அவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் சிலர் உங்களை தவறாக பேசியிருப்பாங்க. நீங்கள் செஞ்ச உதவியை மறந்து உங்களையே குறை சொல்லியிருப்பாங்க. இதனால் நல்லது செஞ்சும் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுங்கிற வேதனை ஏற்பட்டிருக்கும். இவங்களை நான் இவ்வளோ நம்பி இருந்தேனே, இவ்வளோ க்ளோஸாக நான் நினச்சிருந்தேனே, இப்படி பழகினேனே, இப்படி விலகி போயிட்டாங்களே, அப்படி என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன், எல்லா நேரத்துலையுமே உதவியாக தானே இருந்திருக்கேன், நல்லது தானே செஞ்சேன், இப்படி என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. பகலில் வேலை பார்த்தாலும் இரவில் தூக்கம் வராமல் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க. என் வாழ்க்கை எப்போ தான் மாறும், நான் எதிர்பார்த்த முன்னேற்றம் எப்போ தான் வருங்கிற எண்ணம் மறுபடியும் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். யாரை தான் நம்புறது, நம்பி பழகினவங்களே இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க. சிலர் யாருக்கிட்டையுமே உங்களோட கஷ்டத்தை பகிர முடியாமல் அமைதியாகவே மன அழுத்தத்தை சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. பண நெருக்கடியை நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த 2 மாதத்தில் பணப்பிரச்சனை பலருக்கு முக்கிய சவாலாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். வர வேண்டிய பணமெல்லாம் தாமதமாக வந்திருக்குங்க. எதிர்பாராத செலவு அதிகமாக இருந்திருக்கும். கடன் சுமை மன அமைதியை பாதிச்சிருக்கும். வீட்டு செலவுகளை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருந்திருக்கும். சிலர் கையில் பணம் வந்தாலும் அது தங்கவே மாட்டேங்குதுங்கிற உணர்வு வாட்டி இருக்கும். யார் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்னு நினச்சோமோ, யார் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோமோ அவங்கக்கிட்டேயே போய் கையேந்தி கடன் கேட்க வேண்டிய நிலை வந்திருக்கும் நிறைய பேருக்கு. இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. கடன் கிடச்சிருக்கும், அவங்களே கூட கொடுத்துருப்பாங்க, இருந்தாலுமே இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே, இது எப்போ தான் மாறப்போகுதுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அழுத்தம் அதிகமாக இருந்திருக்குங்க. மன போராட்டமாக இருந்திருக்கும். கூட ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு பேசி சிரிக்கிறவங்களே உங்களுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. பொறாமப்படுவாங்க. நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, எங்கே நீங்கள் நல்ல பேர் எடுத்துருவீங்களோன்னு சொல்லி மேலதிகாரிங்க கிட்ட உங்களை பற்றியே தப்பாக சொல்லுவாங்க.
பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பாக எல்லாருக்கிட்டையும் பரப்புவாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாமல் போயிருக்கும். புது வாடிக்கையாளர்கள்லாம் குறைஞ்சிருப்பாங்க. முதலீடு செஞ்ச பணம் திரும்ப வர தாமதமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குங்க. சாதாரணமாக ஒன்று சொல்ல போக பார்த்திங்கன்னா வாக்குவாதமாக மாறி, சண்டையாக மாறி, பிரச்சனையாக மாறி இருக்கும். நம்ம அப்படி ஒன்று நினச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் அது நடந்திருக்கும். கணவன் மனைவி 2 பேருமே ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்ளாமல் பேசிட்டு சூழ்நிலையை பிரச்சனையாக மாற்றிருப்பாங்க. இது குடும்பத்துக்காக செஞ்ச தியாகத்தில் யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற உணர்வு உங்களை ரொம்ப கவலை அடைய வச்சுருக்கும். அழுது புலம்பலாம் போல தோணியிருக்கும். ஆனால் யாருக்கிட்டேயும் சொல்லவும் மனசு வராது. யாருக்கிட்ட சொல்கிறது? உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கியிருப்பீங்க. குழந்தைங்களோட படிப்பு, வேலை, எதிர்காலம் பற்றிய அதிகமான கவலை. சில பெற்றோர்களை என் குழந்தை சரியான பாதையில் போகணுங்கிற எண்ணத்தில் மன அழுத்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க. பெற்றோரோட உடல்நலை குறித்து கவலை இருந்திருக்கும். அவங்களுக்காக மருத்துவ செலவு, கூடுதல் பொறுப்பெல்லாம் வந்திருக்கலாம். உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத மனக்கசப்பு வந்திருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. சரி, இந்த உறவுக்காரங்க நமக்கு உதவுவாங்க, நம்ம இவங்கக்கிட்ட உறவாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பார்த்தா அவங்க தான் முதல்ல உங்களை விட்டு விலகியிருப்பாங்க. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நீங்கள் ஒன்று செய்வீங்க, அவங்க வேறு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வேறு அர்த்தத்தில் எடுத்துக்குவாங்க. அங்கே ஒரு மனக்கசப்பு, பிரச்சனை. யார் உண்மையான நண்பர், யார் தேவைக்காக பழகுறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க தான் முதல்ல விலகி போவாங்க. ஆரோக்கியத்தை பார்த்திங்க அப்படின்னா அதிக யோசனையால் தூக்கமின்மை, தலைவலி, உடல் சோர்வு, மன அமைதி இல்லாமல் பிரச்சனை. சிலருக்கு நிறைய இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காலம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. யாரையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லக்கூடாது. நம்ம குடும்ப விஷயமா இருக்கட்டும், நம்மளோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எதையுமே அவங்கக்கிட்ட போய் முழுமையாக சொல்லி பகிரக்கூடாது. வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் நடக்கட்டுங்க. உங்கள் உழைப்பை மட்டும் நீங்கள் கைவிடாதீங்க. அந்த கடவுள் நம்பிக்கையை கைவிடாதீங்க. நல்ல எண்ணமும் பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் முன்னேற்றுங்க. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த ஆடி மாத கிரகநிலை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வரலாங்க. மேலதிகாரிகளோட நம்பிக்கையை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நேர்காணல்களில் கலந்து கொள்ளக்கூடியவங்க சாதகமான செய்திகள் உங்களுக்கு வரும். அலுவலகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் திறமையை சரியான நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு கடந்த மாதங்களை விட நிலைமை கொஞ்சம் மேம்பட போகுது. பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மறுபடியும் வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிகப்பெரிய முதலீடுகளை நீங்கள் அவசரமாக செய்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் கணக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க எல்லா ஆவணத்தையும் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுறது ரொம்ப முக்கியம். 7.5 சனியோட கடுமையான அழுத்தம் உங்கள் செல்வத்தை கட்டுப்படுத்துறதோட குடும்ப ஒற்றுமையும் தொடர்ந்து சோதிக்குதுங்க. பெரிய லட்சியங்களை கைவிட்டு உன்னிப்பான நிதி பாதுகாப்பு மற்றும் அடிப்படையான கூட்டாண்மைகளை பொறுமையோடு நீங்கள் பாதுகாக்கிறதுல முழுமையான கவனத்தை செலுத்தணும். வணிகம், சுய வேலைவாய்ப்பை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் இந்த மாதம் ஒப்பந்த சிக்கல் மற்றும் மறைமுக கடன்கள்லாம் நிறைஞ்ச ஒரு கன்னிவெடி பாதையில் பயணிக்க வேண்டியது போல் இருக்குங்க. உங்கள் 6ஆம் வீட்டில் தொடர்ந்து சஞ்சரிக்கும் உச்சகுரு உங்கள் அன்றாட செயல்பாட்டு தடைகளை வெகுவாக அதிகரித்து உங்கள் வர்த்தக எதிரிகளுக்கு தைரியமூட்டும் வகையில் அமையுது. உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து புதன் இதே 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எல்லா வர்த்தக ஒப்பந்தங்களையும் ரொம்ப கவனமாக மதிப்பாய்வு செய்யணுங்க. கவனமாக பார்த்து தான் கையெழுத்து போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைமுக நிபந்தனைகள் இல்லை அப்படின்னா தவறாக கணக்கிடப்பட்ட கடன்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறதால பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. குடும்ப சுமை அதிகரிக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை உருவாகும். உடல் நலத்தில் சின்ன தொல்லைகள்லாம் ஏற்பட்டு தீரப்போகுது. 7.5 சனியில் உங்களுக்கு குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுதுங்க. அதனால் குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும். பிள்ளைகளோட கல்யாண கனவு
நனவாக எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல நீங்கள் ஆர்வம் காட்ட போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதால சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நன்மைகள்லாம் நிறைய நடக்கும். ஆடி 15ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கே இருக்கக்கூடிய சூரியனோட இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அவரோட உச்ச குருவும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் எல்லாம் தேடி வரப்போகுது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள நீங்கள் முன்வர போகிறீங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கிடைக்க போகுது. மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் பூர்த்தியாகும். பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு பங்கு கைக்கு வந்து சேருங்க. கட்டிடம் கட்டுறது, கட்டிடம் வாங்குறது பற்றிய சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிர்காலம் பற்றிய மனபயம் உங்களுக்கு அகலப்போகுது. வியாபார போட்டிகள்லாம் விலகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். உடன்பிறப்புகளோட இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்த போகிறீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. கடமையை செவ்வனே செஞ்சு வெற்றி காணக்கூடிய நேரங்க இது. கடல் தாண்டி போய் பணிபுரிய நினைக்கிறவங்க அது கைக்கூடி வருங்க உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதில்லைங்க. தாய் வழி ஆதரவு, பெற்றோர் வழி ஆதரவு குறைய போகுது. உங்களுக்கு குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்க போகுது. எளிதில் நிலையான ஈடுபாடு இருக்காது. உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்து போக வேண்டிய நேரம் இது. சொத்து பிரச்சனையெல்லாம் தலை தூக்கும், கவனமாக இருங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள்லாம் அதிகரிக்க போது, கவனமாக இருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லை ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற போகுது. மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள்லாம் அதிகரித்தாலும் அதுக்கேற்ற வரவும் வந்து சேரும். உறவினர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 4, 7, 8. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா கரும்பச்சை. அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மாதத்தோட தொடக்கத்தில் இரத்தக்காரகன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வேலைப்பாடு கூட போகுது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு மேலே உங்க போகுது. திடீர்னு சிலருக்கு வெளியூர் பயணம் கூட வரும். உடன் இருப்பவங்களோட ஒற்றுமையற்ற நிலை உண்டாகும். சிலருக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்பெல்லாம் தோன்றி விலக போகுது. ஆகஸ்ட் 2 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய செவ்வாயால் மனக்குழப்பம் அடையுங்க. தேவையில்லாத சிந்தனையெல்லாம் மேலோங்க போகுது. குடும்பத்துலேயும் ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போகும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆகஸ்ட் 1 புதன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வருங்க. நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடன்லாம் அடைஞ்சு நிம்மதி அடைவீங்க. குடும்பத்தில் தேவையை நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. புதிய பொருட்கள்லாம் சேரப்போகுது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. திட்டமிட்ட வேலைகள்லாம் நடந்தேற போகுது. சப்தமஸ்தானத்தில் ஆகஸ்ட் 1 வரைக்கும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினர் விஷயத்தில் ஓரடி நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தினர் ஆலோசனை உங்களை பாதுகாக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது. விவசாயிகளுக்கு விளைச்சலில் கூடுதல் கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி நன்மையாக இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 9, 17. பரிகாரமாக நீங்கள் வீரராகவ பெருமாளை வழிபட உங்கள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சஞ்சரிக்கிறதால பெரிய அளவில் திட்டமிடணும்னு இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களை நினச்சி பழகினவங்க உங்களை எதிரியாக மாறுவாங்க. குடும்பத்திலையும் நிம்மதிங்கிறது இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ளே சில சில மனஸ்தாபமெல்லாம் தோன்றி மறைய போகுது. இந்த நேரத்தில் ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால 7 சனியோட பாதிப்பு விலக போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. திடீர் வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. மனசில் இருந்த பயமெல்லாம் போகும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ஆகஸ்ட் 9 வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால எதிர்ப்பு, நோய் நொடி பிரச்சனை, வம்பு வழக்கு அப்படின்னு இருந்ததெல்லாம் இல்லாமல் போக போகுது. ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. எடுத்த வேலைகளை முடிச்சிடக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்க போகுது. மாதத்தோட முற்பகுதி முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினர் விஷயத்தில் ஓரடி நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க.
கௌரவத்தை ஏற்படுத்தும் பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை இல்லாமல் எந்த வேலையிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. வயதானவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகுங்க. ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். பணியாளர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டு விலகிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, 8, 13, 17. பரிகாரமாக நீங்கள் கோமதி அம்மனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும். அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு ஆகஸ்ட் 9 வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால செயல்களில் தடுமாற்றம் இருக்க போகுது. உங்கள் புத்திசாலித்தனம் தடைபட போகுது. யோசிக்காமல் சில வேலைகளை நீங்கள் எடுத்து அதனால் சங்கடத்துக்கு ஆளாக போகிறீங்க. கலஸ்தரகாரகன் சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மனசில் சஞ்சலமும் சபலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோட இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தில் குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினரை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. இது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க. 3 தடவை சொல்லியிருக்கேன். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இது நான் சொல்லியிருக்கேன். எதிர்பாலினர்கிட்ட கவனமாக இருங்க. ஆடாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் கவனமாக இருந்துங்க. நீங்கள் விலகி இருக்கிறதால உங்களுக்கு நன்மை நிறைய நடக்க போகுது. புதுசாக அறிமுகம் ஆகக்கூடிய யாருக்கு மேலேயும் நீங்கள் எந்த நேரத்துலையும் அக்கறை எடுத்துக்க வேண்டாம். உங்கள் நிலையை நீங்கள் வேலைகளையும் குடும்பத்தினரிடம் கூறி ஆலோசனை பெற்று அதன்படி நீங்கள் செயல்படுறதால உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது மாதிரி போயிடும். மாதம் முழுவதுமே ஆத்மகாரகன் சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால நினச்சதெல்லாம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் தேடி வரும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்கிறது ரொம்ப நல்லது. விவசாயிகள் காலநிலையை அறிஞ்சு செயல்படுறது ரொம்ப அவசியங்க. மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, ஆகஸ்ட் 3, 8, 12. பரிகாரமாக நீங்கள் முன்னோர்களை வழிபட நன்மைகள் நிறைய நடக்கும். எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.